ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம பலன் பார்த்துருப்போம். தற்பொழுது தமிழ் புத்தாண்டு, ஏன்னா சித்திரை 1 தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கிறோம். அந்த விதத்தின் அடிப்படையில் 2020 ஆண்டு பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 12 மாதங்களுக்கான இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு ஆண்டு பலன் கணிக்கின்ற பொழுது பொது பலனின் அடிப்படையில் அது 4 வருட கிரகங்களின் பெயர்ச்சிகள், நகர்வுகள், இருப்புகள் இவற்றின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுதுங்க. சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் குரு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்கவும் மீனத்தை அலங்கரிக்கிறார். ராகு கேதுக்கள் பெரும்பான்மையான காலகட்டம் கிட்டத்தட்ட 2026 டிசம்பர் வரையிலுமே அவங்க பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் ஏற்கனவே இருக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் அதாவது டிசம்பர் இறுதியிலிருந்து அவர்கள் பெயர்ச்சி பெறுவார்கள். அதனை அடுத்ததாக குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஜூன் மாதமே உங்களுக்கு கடகத்துக்குள்ளே போயிடுவோம். அப்படி இதுதான் இந்த பராபவ ஆண்டினுடைய வருட கிரகங்களினுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாட்டை வைத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடங்கள்லாம் நல்லாயிருக்கும், எங்கெல்லாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பொதுவாகவே சிறப்பான அமைப்புகளில் இந்த ஆண்டு இல்லை, இந்த இடங்களில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 விதமான பலன்களை தாங்க நம்ம இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த பராபவ ஆண்டின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறது வாங்க பார்த்துருவோம். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே கோச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் தான் உண்டு. இந்த ஆண்டும் அது நல்ல நிலையில் நீடிக்கிறதுங்க. 10ஆம் இடத்துல குரு வருவாரே இந்த ஆண்டு, 10இல் குரு வந்தால் பதவிக்கு இடராச்சு அப்படிலாம் பயப்பட வேண்டாம். 10ஆம் இடத்துல குரு வந்தால் வேலையில் ப்ரெஷர் பண்ணும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம், வேலை போனாலும் மீண்டும் வேலை கிடைக்கும், அல்லது உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணும், அவ்வளோதானே தவிர பிற கிரக நிலைகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நீங்கள் குருவை கண்டு பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? முதல்ல நன்மைக்கான அமைப்புகளை பார்த்துருவோம். துலாம், ஏற்கனவே நல்ல வேலையில் இருப்பீங்க. ஒரு சிலர் இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வந்தேன், இல்லை இப்போ தான் வேலையை விட்டு வேறு வேலை தேட முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் உண்டு. நல்ல வேலை வாய்ப்புகளே கிடைக்கும், தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் நல்ல மேன்மையும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். என்ன ஒன்று, இந்த 10ஆம் இடத்துல இப்போ குரு வருவார். நீங்கள் கேட்டீங்க பாருங்க, அந்த குரு அவர் என்ன பண்ணுவார், தொழிலில் போட்டிகளை அதிகப்படுத்துவார். கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல் நம்ம ஓடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து வேலை. இதுக்கு முன்னாடி எஃபர்ட்லெஸ்ஸாக வருமானம் சம்பாதிச்சிருப்பீங்க, இப்போவும் அதே வருமானம் நல்லா வரும், ஆனால் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து வரணும், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த 10ஆம் இட குரு அந்த ஒரு உழைப்பை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளுவார். போய் தான் ஆகணுங்கிற மாதிரி காம்படேட்டரை நமக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த மாதிரியான அமைப்புகளில் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டேன்னா போதும். மற்றபடி தொழில் அமைப்புகள் சீரும் சிறப்புமாக நகரும். கடுமையான உழைப்பும் கடுமையான முயற்சிக்கு பிறகு போட்டிகளை வென்று தொழிலில் வெல்வீர்கள். இது ஒரு அதி அற்புதமான காலகட்டம். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புதிய தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவர்களும் தாராளமாக இப்போ ஆரம்பிக்கலாம், அல்லது என்ன போயிட்டு இருக்கிற தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்தலாம். பொருளாதாரத்துக்கு சிறப்பே. அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள், அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். காதலில் வெற்றி உண்டு, தாராளமாக முயற்சிங்க. யாராவது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த லவ் செட் ஆகக்கூடியது மாதிரியான சில அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம், காதல் அமைப்புகள் கைகூடி வரும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை பாக்கியத்திற்காக இந்த ஐவிஎஃப் பண்ணலாம், டெஸ்ட் டியூப் பேபிக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு முயற்சிச்சுக்கிட்டு இருந்தவங்க, மருத்துவத்தின் மூலம் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த குழந்தை பாக்கியத்திற்கான மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்ததொரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். அதே போல் மிக கடுமையான அமைப்புகள் இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் எல்லாம் மடமடமடவென குறைந்து ஆரோக்கியம் எப்படி ஒரு கட்டுக்குள் வருமோ அதுபோல் கடன் தொந்தரவும் கட்டுக்குள் வரும். அதே போல் ஹெல்த்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் மடமடன் குறையும். பெரிதாக ஆரோக்கிய தொந்தரவுகள்னு கவலைப்படுறதுக்கான அவசியம் இருக்காது.
ஆக இந்த 2 அமைப்புகளிலுமே உங்களுக்கு ஏற்றங்களை தரக்கூடியது மாதிரியான கிரக நிலைகள் வலிமையாக உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதாரம் சார்ந்து கையில் எப்போவுமே ஒரு நல்ல பண நடமாட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். பணம் சேமிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் மிகச் சிறப்பானது ஒரு நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது. சொத்துக்கள் சேர்ப்பதற்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு. தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த காலகட்டம் சொத்துக்கள் சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, ஏதாவது வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இருக்கீங்கன்னா அந்த முயற்சி வெற்றி அடையுது. இல்லைனா ஏற்கனவே இருக்கிற வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், ரெனோவேட் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ண எதையாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்புங்க. அதாவது ஆகமத்தில் வீடு சொத்து சம்மந்தமான ஒரு ஆசிலேஷன் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது உங்களுக்கு நல்ல ஆசிலேஷனாக இருக்கும். அதில் கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது. படிப்பில் மந்தமாக இருந்த பிள்ளைகள் கூட படிக்கிறதுல இப்போ நல்ல கவனம் செலுத்துவீங்க. அதுவும் ஒரு நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு. ஸோ இது எல்லாமே ஓவராலாகவே துலாத்திற்கு நன்மை. இதில் திருமணத்தை பற்றி சொல்ல கண்டிப்பாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும், மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரி, எங்கே கவனமாக இருக்கணும்? ஒரு சில இடங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆனால் துலாம் ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் இருக்கீங்க பாருங்கள், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அல்லது பிள்ளைகளால் கொஞ்சம் மனசங்கடம் ஏற்படுறது மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் அவ்வப்போது ஏற்படும். இதில் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த காதல் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் கைகூடும். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த முறையற்ற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸு, இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட காதலுக்குள்ளே போயிட்டு நம்ம கமிட் ஆகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளையும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு எங்கே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிதாக நெகட்டிவ்னு சொல்கிற அளவில் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், சிறப்பு. ஆனால் கூடுதலாக எஃபர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். தொழில் ஓடும், வருமானம் வரும், லாபம் இருக்கும், சிறப்பு. ஆனால் தொழிலில் போட்டிகள் வலுவரும், வெற்றியும் உங்களுக்கு தான். ஆனால் அதை எஃபர்ட் எடுத்து அந்த நிற்க நேரம் இல்லாமல் ஓடுற மாதிரியான விஷயத்தை 10ஆம் இடத்துல இருந்து குரு தருவார். அப்போ நம்ம உழைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் தயாராகிடணும், ராப்பகல் பார்க்காம அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்து குருவை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் போடுற எஃபர்ட் அடுத்த ஒரு 11 போய் சூப்பராக கொடுக்கவும் ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? ஸோ துலாம் உண்மையிலேயே ஏற்றம், தசாபுக்தி நன்றாக இருந்தால் மிகச் சிறப்பான ஏற்றம். ஆக அனைத்து துலாம் ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள். இதுக்கு எப்போவுமே ஒரு 5லிருந்து 10% பலம் உண்டு. ஆனால் நம்ம இந்த வீடு கட்டுறது, தொழில் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, திருமணம், இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் வரும்போது நம்ம ஜாதகத்தினுடைய தசாபுக்தி, சுயஜாதக தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம். அப்போ அதை நம்ம பார்த்து இறங்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவுறுத்தல். தனிப்பட்ட முறையில் பொதுப்பலன் இங்கே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட நண்பர்கள் கீழே தெரிகிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கிடலாம். எந்த ஒரு முக்கிய முயற்சியும் சுயஜாதகத்தை பார்த்து அதன் பிறகு இறங்குறது மிக மிக நல்லது. சரிங்களா? அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.